ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 31 ஜனவரி 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ்ங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக சரிஞ்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 258 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. நிஃப்டி வந்து லாஸ்ட்டு ஃபியூ டேஸாகவே ரேலி ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பட்ஜெட் வர போகிறதுனால மார்க்கெட் ஃபுல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே வந்து பட்ஜெட்டில் மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கான அறிவிப்புகள் வரலாம், அது இண்டஸ்ட்ரியை இண்டஸ்ட்ரியை சார்ந்ததாகவும் இருக்கலாம், இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு குட் நியூஸ் தர மாதிரி விஷயங்களாகவும் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் வர ரொம்பவே சரிஞ்சிருக்கிற அந்த நேரத்தில் வந்து எந்த குட் நியூஸுமே வந்து மார்க்கெட்டை நல்லாவே பாசிட்டிவ் சைடில் கொண்டு போகும் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்க. அதனால் லாஸ்ட்டு 3 நாளாகவே வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. பட் எப்போவுமே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுருக்கணும். அதாவது எல்லாருமே பாசிட்டிவாக டர்ன் ஆகிட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைடில், அதாவது ரேலி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலுமே வந்து ரேலி பெரிய அளவில் இருக்காது. அதே சமயத்தில் எல்லாருமே இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறப்போ ஏதாவது நெகட்டிவ் நியூஸஸ் வந்துச்சுன்னா அதிகமான அளவுக்கு வந்து சரிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்து எல்லோரும் ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 115 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக காட்டிகிட்ருக்குது. ஸோ மார்னிங் வந்து பெரிய அளவில் வந்து பட்ஜெட்டில் எதுவும் பாசிட்டிவ் நியூஸஸ் இல்லைன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ஓப்பன் ஆகி அதை அப்படியே சஸ்டெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டை தவிர பார்த்திங்கன்னா இது இப்போ ஒருவேளை இந்த பட்ஜெட் வராமல் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா டெக்னிக்கலாக பார்த்தாலுமே இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக தான் இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்காக ரேலி ஆனதுனால நம்ம இதை ஒரு ட்ரெண்டு ரிவர்சலாக இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது. பட்ஜெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு ரிவர்சலாக என்னங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு 57 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அவங்க ஒரு நல்ல Q3 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணாங்க. டொமஸ்டிக் பிஸ்னஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத்தை அவங்க ஷோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் இது ரேலி ஆச்சுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அது ஒரு 13 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அதோட Q3 ரிசல்ட்டும் நல்லாவே வந்துச்சு. அதில் ரெவன்யூ மார்ஜின் வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமான அளவுக்கு இருந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் தேர்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இருக்குது. அது ஒரு 242 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஹையில் இருந்து ஒரு 30+% வந்து ஃபால் ஆகிருக்குது ரீசெண்ட்லி. ஸோ அது வந்து இந்த ஃபாலில் இருந்து ஒரு சின்ன ரெக்கவரியாக சந்திச்சிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பாரதி ஏர்டெல் இருக்குது. ஒரு 14 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பாரதி ஏர்டெல்லில் ப்ராஃபிட் புக்கிங் தான் போயிட்டுருக்குது. JSW ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. அவங்களோட Q3 ரிசல்ட் வந்து எஸ்டிமேஷனை மிஸ் பண்ணதுனால இது கொஞ்சமாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இதோட Q3 ரிசல்ட்டும் வந்துச்சு. அது வந்து பெரிய அளவு இம்ப்ரெசிவாக இல்லாததுனால இந்த ஸ்டாக்கு கரெக்டாகிட்டு இருக்குது. அப்புறம் மொத்தமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7 ஸ்டாக்கு தான் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆச்சுது. மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் ரேலி ஆகிட்டு இருந்தது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா 21வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. 1189 crore இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அப்புறம் டிஎஸ் பார்த்திங்கன்னா 2232 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து 33வது கண்டினியூஸ் டேவாக பை சைடில் இருக்கிறாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா 2832 இருக்குது ஒரு அவுன்ஸ் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஒரு 12 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டு ஹையை ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணிச்சு. ஸோ அதனால் இப்போ ஸ்லைட்டாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.